ஹீரோ ஒரு கம்யூனிச சித்தாந்தம் உள்ளவர், மேலும் பணக்கார வீட்டு பையன். அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். புரட்சி பண்றேன், ஏழைகளுக்கு உதவறேன்னு ஏதாவது செய்து போலீசிடம் மாட்டிக்கொள்ள ஹீரோவின் அப்பா அவரை வெளியே எடுப்பது என அப்பா, மகன் இருவருக்குமான கருத்து மோதலில் மகன் ஹீரோ வீட்டை விட்டு வெளியில போகிறார். அப்படி போனவர் ஒரு ரவுடிக்கும்பலிடம் கிட்டே மாட்டி அடி வாங்கி ரோட்டோரமா கிடக்கிறார். நடுத்தர வயதுள்ள ஆண்டி ஒருவர் மேடைகளில் பாடுபவர். அவர் காரில் போகும்போது ஹீரோவை பார்த்து வீட்டுக்கு அழைத்து வந்து அடைக்கலம் தருகிறார். ஹீரோ அங்கேயே கிட்டத்தட்ட விருந்தாளி போல தங்கியிருக்கார். ஹீரோவோட அப்பா ஒரு 18 வயது பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்தான் ஒரு அனாதை என்று சொன்னதால் பெண்ணை தன் கூடவே தங்கிக் கொள்ள சொல்லிவிடுகிறார். அவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக ஊர் பேச அந்த பெண்ணையே கல்யாணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறார். அதே சமயம் ஹீரோவும் அந்த ஆண்டி கிட்டே தன் காதலை சொல்ல முதலில் மறுத்த ஆண்டி பின் சம்மதம் சொல்றார். அந்த நேரத்தில் ஆண்டியை கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றிவிட்டு ஓடிப்போன பழைய கணவன் திரும்ப, அவன் மூலம் ஆண்டிக்கு ஒரு மகள் இருப்பது தெரிய வருகிறது. அப்படி அந்த ஆண்டிக்கு பிறந்த மகளைதான் ஹீரோவின் அப்பா தற்போது திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் என தெரியவர, அப்பா, மகன் இருவரும் சிக்கலான உறவு கொண்ட ஒரு சூழலை சந்திக்க என்ன ஆச்சு என்பதே படத்தின் மீதி கதை.